அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 1ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 17ஆம் திருநாள், பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. ரொம்ப முக்கியமான திதிகளில் த்விதியை திதி. அதுவும் இந்த மாதிரி நாட்களில் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். ஆனால் ஒன்றுமே ஆகாது. சந்திராஷ்டமம் சராசரியாக 2 மணி நேரம் தான் வேலை செய்யும். அது நைட் நேரமே சம்டைம்ஸ் கழிஞ்சு போயிடும், இல்லை ஏர்லி ஹவர்ஸ்லேயே போயிடும். அதனால் நீங்கள் சந்திராஷ்டமம் இது சரியில்லைன்னு சொல்கிற மைண்ட் செட்டை உடச்சிருங்க. உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா வேலை செய்வீங்க, திடமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, மனசாந்தியோடு இருப்பீங்க. சிம்பிள் பரிகாரம் சொல்கிறேன். காலைல எந்திரிச்சோடனே வெந்நீரில் ஒரே ஒரு ஸ்பூன் பசுனை மட்டும் ஊற்றி சாப்பிட்டு போங்க. அஜீரண கோளாறுகள்லேருந்து நீங்கள் கிளியர் ஆச்சுன்னாவே மைண்டு கிளாரிட்டியாக இருக்கும். இன்றைய நாள் அதுதான் வேணும், வேறு ஒன்றுமே வேண்டாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். யாரெல்லாம் வெளியூர் போகணுமோ, வெளிநாடு போகணுமோ கண்டிப்பாக போகலாம். யாருக்கெல்லாம் புதுசாக மெத்தை, கட்டில் இதெல்லாம் வாங்கணுமோ வாங்கலாம். யாரெல்லாம் இடம் மாற்றணுமோ மாற்றலாம். இந்த மாதிரி நிறையா நல்ல காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் தள்ளி போயின்னு இருந்ததோ கொஞ்சம் ரகசியமாக முடியும். அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி நாட்களில் அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நாராயணன் பெருமாள் இந்த மாதிரி பெயர் கொண்ட நபர்கள் மூலியமா உங்களுக்கு செம்ம லக்கு வரப்போகிறது. அசாத்தியமான லக்கு. பொருளாதாரத்தில் சரியான மேன்மை, பெரிய ஒரு பணம், 3 பேர், அதாவது நண்பர்களோட இன்றைய நாள் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு போயிட்டு வர போகிறீங்க. அது உங்கள் லைஃபுக்கு அப்படியே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய பொன்னான நாளாக இருக்க போகிறது. நினைச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி நாட்களில் தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருந்தாங்களோ அந்த குடைச்சல் கொடுக்குற நபர் இனிமேல் இருக்க மாட்டார். அவர் கிளம்பிடுவார். ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஒரு பெரிய ப்ரமோஷனோ, ஒரு சலுகையோ, ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக வர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அப்பேரல் எக்ஸ்போர்ட்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் டெலிகம்யூனிகேஷன் எக்ஸ்போர்ட்டில் இருக்கீங்களோ, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேருக்கு வேறு பிரான்ச்சில் வேலை கிடைக்கும், வேறு ஊரில் வேலை கிடைக்கும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ரங்கநாதன் அப்படின்னு பேரை கொண்ட நபர்கள் மூலியமாக சந்தோஷத்தை பெருகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி அம்மாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான வெற்றிகரமான நாள். தெய்வ அனுகிரகம் அப்படி இருக்கு. 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் புதன், சந்திரன், சுக்கிரன், 3 கிரகத்துக்கு 3 கிரகமும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுது. கண்டிப்பாக ஃபாரின் போவீங்க, கண்டிப்பாக இன்பச் சுற்றுலாக்கு சென்று வருவீங்க, கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தை நீங்கள் நடக்கணும்னு ட்ரை பண்ணாலும் டப்புன்னு முடியும். அதாவது ஒரு ஹைவேல 200 கிலோமீட்டர் போகிற ஹைவேல அங்கங்கே குறுக்க வெட்டி போட்டிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இன்னொரு கேஸ், ஒரு ஹைவேல வெட்டாமல் இருக்கக்கூடிய ஹைவே, ஆரம்பித்தா 3 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாங்கிற மாதிரி ஹைவே. இப்போ 2வது கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் பாதை அவ்வளோ கிளியராக இருக்குது. அதனால் ரொம்பவுமே சந்தோஷமாக நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய நாள். யாருக்கெல்லாம் மறுமணம் ஆகணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல பொண்ணு அமைவாங்க, நல்ல பையன் அமைவான், சூப்பராக இருப்பீங்க. மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் யோகலக்ஷ்மி அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர்கள் மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். இருக்கிற விஷயத்தையும் மறுபடியும் வாங்குற மாதிரி வரும். எந்த விஷயம்லாம் பிரச்சனை இருக்கோ, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அதெல்லாம் இன்றைய நாள் சரி பண்ணுற மாதிரி வரும்.
பொதுவாக திடமான சந்தோஷத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஆனால் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது செலவுகள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அழகன் அப்படின்னு ஒரு பெயர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷம். எப்படிப்பட்ட அழகனாக இருந்தாலும் சரி, அழகை மீனிங்காக இருந்தால் கூட சந்தோஷம் தான் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே. ஏன்னா உங்கள் ஃபேஸும் சரி, உங்கள் சந்தோஷமும் சரி நிஜமாகவே ஒரு உண்மையான விஷயமா இருக்கும். உங்களை பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு முகத்தில் பிரம்மாண்டமான தேஜஸ் இருக்கும். உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இணக்கம் இருக்கும். படிப்பறிவு இல்லாத நிறைய பேர் கஷ்டப்படுறீங்கன்னா கூட இன்றைய நாள் உங்கள் மனைவி சொல் பேச்சு கேட்டால் போகிறோம், உங்கள் கணவர் சொல் பேச்சை கேட்டால் போகிறோம். உங்களுக்கு சென்டத்துக்கு சென்டம் வாங்கின மாதிரி தான், 100 out of 100ங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நாட்களில் பெரிய ஒரு சக்ஸஸும் மிகப்பெரிய ஏற்றமும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் தான் 2 பேர் 3 பேருடைய கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அது வெளியூர் வெளிநாடு டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி தொழிலாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதங்கள்ன்றதுனா அது நிறைவேறி முடிஞ்சிடும். ஸோ அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்களில் நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா பணம் வருங்க. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் லோன் போட்டு விட்ருவாங்க. கேட்ட உடனே லோன் அடுத்த லெவலுக்கு டக்குன்னு மூவ் ஆகும். எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க, முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு முடியும். எதுக்காக இவ்வளோ நாள் நம்ம காத்துன்னு இருந்தோமோ அந்த விஷயம் ஈஸியாக முடியும்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற தைரியம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே ஒரு காரியத்தை ஈஸியாக முடிக்கிற மாதிரி ஒரு பிராப்தம் உங்களுக்கு உண்டாகிறது அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம். பொறுமையாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கும் தள்ளி போய் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்களில் உடனடியாக அது உங்களுக்கு முடியக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நிறைய வெற்றிகளை நீங்கள் வாங்கக்கூடிய குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ அமோகமான நாளாக இருக்கப்படுறது. முக்கியமான விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியும். எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பண்ணிகிட்டே போங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்ய பிரதாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் என்ற நாள் உங்களுக்கு ஏற்படப்படுறது. அது எங்கே நடக்குதுன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நடக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதாவது என் குலதெய்வமே அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? உங்கள் பசங்களை தானே சொல்லுவீங்க. அந்த பசங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப்படுறது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கப்படுறது. ஒன்றும் இல்லைங்க, வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பசங்க கையிலேருந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைனா வீட்டில் அம்மா அப்பா கையிலேருந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் எதுக்காக அந்த அதிர்ஷ்டத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் அப்படியே உங்களுக்கு கதவை தட்டும். அமோகமான நாளுங்க. லக்ஷ்மி நாராயண யோகம் நன்னா இருக்கும் பொழுது பொதுவாகவே லக்ஷ்மி என்ற பெயர் கொண்ட பெண்களுக்கு இந்த நாள் பெரிய அதிர்ஷ்டம் கதவை தட்டும், டவுட்டே கிடையாது. அதே மாதிரி பெருமாள் பெயர் கொண்ட நபர்களுக்கும் இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. ஆடல் பாடல் கச்சேரி கலைகள் எல்லாத்துலேயுமே இந்த நாள் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் வீடு வாங்கணும்னு வெயிட் பண்ணுவீங்க. இந்த நாள் மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குவீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வீடு வாங்குவீங்க. கீழே நிறைய பேர் ஆஃபீஸ் கட்டி மேலே வீடு போடுற மாதிரி. சில பேர் வீடு முடிஞ்சிடும், கிரகப்பிரவேச தேதி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யாரெல்லாம் கடை போட்டு வெளிநாட்டில் ரெஸ்டாரண்ட் தொழில் பண்ணி ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்களோ நல்ல வேலை செய்யும். யாரெல்லாம் ஃபிலிம்ஸில் இருக்கீங்களோ ஸ்க்ரீனில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். ஏன்னா பழ ரச கடை வச்சுருக்கீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஜூஸ் கடை வச்சுருந்தீங்கன்னா பட்டை கலப்போம். இப்போ தான் ஆரம்பிக்க போகிறது. சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வேகுது சென்னையிலாம். அதனால் உங்களுக்குலாம் ஆல்ரெடி ஜூஸ் கடை வச்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயத்தில் இன்றைய நாள் பணமும் வரும், முதலீடுகளும் போடுவீங்க. சந்தோஷமான ஒரு துட்டு ப்ராஃபிட் வரக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி திருவரங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடல் பாடல் கச்சேரி ஓடிடி ஆன்லைன் மீடியா எழுத்து ஓவியம் பிரயாணம் மார்க்கெட்டிங் எந்த செக்மெண்ட்ல இருந்தாலும் நீங்கள் தான் ராஜா.
3ஆம் இடம் அவ்வளோ நன்னா இருக்குங்க. அதனால் பொதுவாக இன்றைய நாள் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்ககிட்ட இருந்து அந்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீங்க. ஆனால் ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பீங்க. இதில் சூக்ஷமமாக அதுதான். துட்டும் வரும், இடமும் மாறும், சந்தோஷமும் இருக்கும், எல்லாத்துலேயுமே திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. கலைவாணி அப்படிங்கக்கூடிய பெயர் கொண்ட நபர்களுக்கு செம்ம லக்கு வரப்போகிறது தெரியுமாருங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசினா போரும் வெற்றி. பேசினாவே வெற்றி தான். 2ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சந்திரன். இதுக்கப்புறம் என்ன வேணும்? எந்த விஷயத்த நீங்கள் டச் பண்ணால் போகிறோம் அது ஜெயிச்சிரும். டச் பண்ணால் போதும், முடிஞ்சிடும். அதே மாதிரி பணத்தில் எந்த குறையும் கிடையாது. நிறைய பேருக்கு ஃபினான்ஸில் பணம் வரும். போட்ட முதலீடுகள்லேருந்து லாபங்கள் வரும். நிறைய பேருடைய ஃபேமிலியில் புது முதலீடுகள் போடுவீங்க. நிறைய பேர் வெள்ளி வாங்குவீங்க. நிறைய பேர் படிப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. மாறி மாறி உங்களுக்கு நல்லதாக நடக்கும். எதுவுமே இது நடக்காதுங்கிற மாதிரி இருக்காது. பட்டு பட்டு நடக்கும். அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நாட்களில் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் சொல்லும் பொழுது ஹரி ஹரி ஹரின்னு சொல்லணும், அவ்வளோதான். நீங்கள் அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பை கொடுத்து பண்ணிங்கன்னா வெற்றி கொடுக்கும். அமோகமான நாள். நல்ல திவ்யமான சந்தோஷமான வாழ்க்கை இன்றைய நாள் அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வரதராஜ பெருமாளை நீங்கள் மனசார வணங்கணும். அதே மாதிரி இன்றைய நாள் என்னென்னா, மாம்பழத்தை கொண்டு போய் சுவாமி கொடுத்துட்டு வருவது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். ஹெல்த் பாதிப்புகள் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும். 2வது இடமாற்றம் ஏற்படும். 3வது வரவேண்டிய நல்ல செய்தி, நல்ல தகவல், பணம் எந்த விதத்தில் இருந்தாலும் உடனடியாக நடக்கும். ஏன்னா சந்திரன் புதன் சுக்கிரன் காம்பினேஷன் பயங்கரமான வெற்றி. பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் இன்றைய நாள் சாக்ஷாத் உங்கள் வீட்டிலவே வந்து அவங்க குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குது. நான் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொன்னாலும் நான் சொல்லக்கூடிய தாத்பரியம் உண்மையானது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் லைஃபே மாற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு ஏற்றத்தையும் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைய நாள் நீங்கள் காணலாம். அதுவும் பெண்களுக்கு தான் இருக்கிறதுலேயே அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. ராசியா நிறம் கிழி பச்சை நிறம். இன்றைய நாள் யாருக்கு அதிர்ஷ்டம்னா, ரிஷபத்துக்கு, மகரத்துக்கு, கன்னிக்கு டாப் கிளாஸாக இருக்குது. எதை தொடறாங்களோ எல்லாமே வெற்றி தான். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் நட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.